வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கல்யாண வீடு கலர் கலரா சீரியல் லைட் எரிய ஒரே ஜோரா இருக்கு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் இரவு பாண்டி வானதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. எங்க வீட்டுக்கு பத்திரிக்கை எல்லாம் வைக்காம விட்டுருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல, உங்க அண்ணனும் அண்ணியை வந்து முறையா பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்றாங்க வானதி. ஏய், உங்களுக்கு வைக்காம எப்படி இருக்க முடியும்? இருக்கிறதே கொஞ்சம் பேரு, அவங்களையும் விட்டுட்டா கல்யாணத்துக்கு கூட்டமே இல்லாம போயிடும்லங்கிறாரு பாண்டி யதார்த்தமா. அவ்வளவுதான், வானதிக்கு திடுக்குன்னு ஆயிடுது. ஓ, அப்ப கூட்டம் சேர்க்க தான் எங்களை கூப்பிட்டீங்களோ அப்படின்னு அவங்க சண்டைக்கு ரெடியாக. ஏய், நான் நல்ல அர்த்தத்துல சொல்றேன், நீ அதுல இருந்து ஒரு பாயிண்ட பிடிச்சு சண்டைக்கு ரெடியாகிற பாத்தியா அப்படின்னு பாண்டி கேட்க, நான் சண்டை போடுற மூட்லயே இதை கேட்கல பாண்டி அப்படின்றாங்க வானதி. ஓ, சண்டை போடுறதுக்கு ஒரு மூடு வேற இருக்கோ? அந்த மூடுக்கு வந்துட்டா எதை வேணா பிடிச்சி சண்டை போடுவல்ல நீ அப்படின்னு பாண்டி கேட்க டென்ஷன் ஆகுற வானதி. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசுறன்றாங்க. ஒரு முறை ஏட்டிக்கு போட்டியா பேசுனதுக்கே நீ கடுப்பாகுற, ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை அப்படிதான் பேசுற. என் நிலைமையை யோசிச்சு பாரு, பாவம்ல நானு அப்படின்னு பாண்டி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க வானதி. ஃபோன் எடுத்து பார்த்துட்டு, என்னைக்கு தான் ஒத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முனகிறவரு, சரி அதை விடு, வேற ஏதாவது பேசுவோங்கிறாரு. வானதியை உருன்னு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு வழியா அண்ணனோட கல்யாணம் நடக்க போகுதுங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு பாண்டி சொல்ல, வானதியோட மூடு மாறிடுது. லைட்டான ஸ்மைலுக்கு போகுது அவங்க ஃபேஸ். அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா அடுத்து நம்ம கல்யாணம் தானே அப்படின்னு அவங்க ஆர்வமா கேக்குறாங்க. ஏண்டி, உனக்கு கல்யாணத்தை தவிர வாழ்க்கையில வேற லட்சியமே கிடையாதா அப்படின்னு பாண்டி கேட்க, சுறுசுறுன்னு வர்ற கோவத்தோட எழுந்து நிக்கிற வானதி, சரிப்பா, எனக்கு லட்சியம் இல்ல, உனக்கு நிறைய லட்சியம் இருக்கோ? அடுத்து என்ன, கார் கம்பெனி ஆரம்பிக்க போறியா, இல்ல நாட்டுக்கு நல்லது செய்ய போறேன்னு போர் நிறுத்த போறியா? ஏதோ உலகத்திலேயே நான் ஒருத்தி தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த மாதிரி பேசுற? எனக்கும் லட்சியமெல்லாம் இருக்கு அப்படின்னு வானதி சண்டை போட்டுட்டு இருக்க. அதை கண்டுக்காத பாண்டியன், அப்படி என்னம்மா லட்சியம்னு கேக்குறாரு. நான் தான் ஒரு மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, சீக்கிரமே மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும், உன் வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்கணும், நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகளா இருக்கணும் அப்படின்னு வானதி சொல்ல, அடேங்கப்பா, நாட்டை பத்தி சிந்திக்கிற அளவுக்கு இருக்கீங்களா வானதின்னு நமக்கு ஆச்சரியப்படாம இருக்க முடியல. இப்படி நிறைய லட்சியம் எனக்கும் இருக்கு. நான் என்ன 16 வயசுலயா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறேன், எனக்கு 21 வயசு ஆகுது அப்படின்னு வானதி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்துல வானதியை பாராட்டி தான் ஆகணும். இருக்கிற கேர்ள்ஸ் அத்தனையும் 20ல இருந்தா கூட நான் இப்பதான் 16ல இருக்கேன்பாங்க. இவங்க தாராள மனசோட வயசை ஒத்துக்கிறாங்க. சரிம்மா தாயே, நீ லட்சியவாதி தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படின்னு தலையாட்டிக்கிற வானதி. சரி, கல்யாணத்துக்கு நிறைய செலவாகுமே, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு கேக்குறாங்க வானதி. நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா சோழன் பயங்கரமா இன்வால்வ் ஆகுறான், அவனே எல்லாத்தையும் எடுத்து பண்றான் அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படியா ப்ரோ, அவ்வளோ செய்யறாரா அப்படின்னு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க வானதி. நாங்க 2 பேருமே சேரன் என்ன எந்த செலவும் பண்ண விடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கும். சோழன் அவனால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கான், நானும் சில இடத்துல எல்லாம் கடனுக்கு சொல்லி வச்சிருக்கேன், சீக்கிரமே பணம் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு பாண்டி. பரவாயில்ல, தம்பிங்க 2 பேரும் இந்த அளவுக்கு இறங்கி வேலை பாக்குறீங்க அப்படின்னு வானதி சொல்ல, அப்படின்னு பெருமையா தலையாட்டி சிரிக்கிறாரு பாண்டி. ஆனா உங்க அப்பா தான் வேஸ்ட் இல்ல, இதுக்கு எங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல, ஆட்டோவை அடமான வச்சுலாம் என்ன படிக்க வச்சிருக்காரு அப்படின்னு வானதி சொல்ல, இப்பதான் பாண்டியோட நாக்குல சனி வந்து உட்கார்றாரு. இப்போ பேக்ரவுண்டில் மாட்டிக்கிட்டாரு மைனரு, அவரை காப்பாற்ற வழி இல்லையே கதிருன்னு பாட்டு போட்டா ரொம்ப கரெக்டாக இருக்கும். வானதி போட்ட தூண்டில்ல கரெக்டாக மாட்டின பாண்டி. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. திடீர்னு சேரனுக்கு அம்மாவோட செயினையும் எனக்கு அம்மாவோட வளையலையும் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு பாண்டி தன்னை மறியாம சொல்லிட, ஓ, நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வளையல்லாம் வருதா அப்படின்னு வானதி கேட்டுட. அப்பதான் பாண்டிக்கு உளர்னது ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு, அந்த வளையல் எதுக்கு உனக்குன்றாரு அப்படின்னு வானதி புரியாம கேட்க, அண்ணன் வளையல் எடுத்துக்கிட்டு நான் அண்ணன்கிட்டயே அதை கொடுத்துட்டேங்கிறாரு பாண்டி. என்ன பாண்டி, உங்க அம்மா நகையில எல்லாருக்கும் பங்கு இருக்குதானே, உங்க அப்பா உனக்கு வளையல பிரிச்சு கொடுத்துருக்காரு, நம்ம பங்க நீ ஏன் கொடுத்தன்றாங்க வானதி. ஏய், நாம என்ன உடனேவா கல்யாணம் பண்ணிக்க போறோம், ஆனா அண்ணனுக்கு நாளைக்கு காலையில கல்யாணம் இல்ல, அந்த வளையல் உனக்கு தேவையா இல்ல அண்ணனுக்கு தேவையா அப்படின்னு பாண்டி கேட்க, ஐயோ அருளூசு பாண்டி அப்படின்னு சலிப்பா உட்கார்ந்துருக்காங்க வானதி. அண்ணன் கிட்ட கொடுத்தா அண்ணனாவது சந்தா கிட்ட கொடுப்பாரு, அவங்க அதை போட்டுக்கவாவது செய்வாங்க, என்கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம்னு பாண்டி கேக்குறாரு. அந்த வளையல் எனக்கு வர வேண்டியது பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, ஏய், உனக்கு நான் வாங்கி தரேன்டிங்கிறாரு. கிழிப்ப
உன் கடைக்கு வந்து ஒரு வடையும் காஃபியும் வேணும்னு கேட்டாலே நீ 3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கியே கொடுப்ப. நீயா எனக்கு தங்கத்துல வளையல் வாங்கி கொடுப்ப அப்படின்னு வானதி கொஞ்சம் கோவப்பட, ஏய் அப்படிலாம் இல்ல, கல்யாணம் ஆகி நீ வீட்டுக்கு வந்தா நான் உனக்கு நிறைய செய்வேங்கிறாரு பாண்டி. நீ முதல்ல எதுக்கு அந்த வளையல கொடுத்த? அது எனக்கு சேர வேண்டிய வளையல் தானே, எனக்கானது நீ எப்படி தூக்கி கொடுக்கலான்னு வானதி கேக்குறாங்க. உனக்கானதா அப்படின்னு பாண்டி ஆச்சரியமா கேட்க, ஆமா அப்படிங்கிறாங்க வானதி. அது என் அம்மாவுடையது, என் அப்பா எனக்கு கொடுத்தாரு, நான் என் அண்ணனுக்கு கொடுத்தேன், இதுல நீ எங்க இருந்து வந்தன்னு எனக்கு சத்தியமா புரியலையே அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. வளையல என்ன நீயா போட்டுக்குவ? வரப்போற மருமகளுக்கு தானே உங்க அம்மா கொடுத்துருப்பாங்க, அப்ப அது ஏன் நகை தானே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு வானதி சொல்ல, உங்ககிட்ட கேட்கணும்ல எனக்கு தோணலடிங்கிறாரு பாண்டி. தோணணும் பாண்டி, தோணணும். வளையல கொடுத்தது மட்டும் இல்லாம கொடுத்துட்டேன்னு பெருமையா என்கிட்ட வேற சொல்ற பாத்தியா அப்படின்னு வானதி வரிசையா வசப்பாட ஆரம்பிக்கிறாங்க. பாண்டி எவ்வளவோ சமாதானம் சொல்லி பாக்குறாரு, ஆனாலும் வாக்குவாதம் நீண்டுகிட்டே போகுது. கொஞ்ச நேரம் பேசின வானதி பயங்கர கடுப்போட செம்ம காண்டாகுது பாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போன் எடுத்து காலை கட் பண்ணிடுறாங்க. ஏய் அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறவரு கால் கட்டானதை எடுத்து பாக்குறாரு. வானதி ரொம்ப அப்செட்டும் கோவமா உட்கார்ந்துருக்க. அங்க பாண்டி போனை கீழே பார்த்துட்டு, எனக்கு தேவைதான், இப்படிதானே தெரிஞ்சும் அவகிட்டயே போய் சொன்னேன்ல, எனக்கு தேவைதான் அப்படின்னு அவரை காரி துப்பிக்கிறாரு. விடுங்க பாண்டி, என்னைக்காவது தெரிஞ்சு படுகலம் ஆவறதுக்கு இப்ப சின்ன ரணங்களத்தோட முடிஞ்சு போச்சு. இங்க வானதி அப்செட்டா இருக்க, இங்க பாண்டியன் ரொம்ப அப்செட்டா வந்து உட்கார்றாரு. எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பல்லவன் தலைய சீவி இப்படி கழிச்சியா அப்படி தடவி பண்ணிட்டு இருக்க. சோழன், டேய் போதுண்டா பல்லவா, வாடா அப்படின்னு கண்ணாடி கிட்ட இருந்து இழுத்து விடுறாரு. இருன ஒரே நிமிஷம் இருன, ஏன்னா இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு பல்லவன் கேட்டுக்கிட்டே அவரை இடிச்சுட்டு கண்ணாடி பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஒரு கண்ணாடிக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதான்டா, அதேதான் நானும் சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு தலையை சீவிட்டு இருக்க. அண்ணே இருன, முடிஞ்சிருச்சுன்னு அவ்வளவுதானேன்னு சோழனை ஓரம் தள்ளுறாரு. டேய் இருடா, டேய் ஒரு நிமிஷம்டா, டேய் பல்லவா வாடா கொஞ்சம் அப்படின்னு பல்லவனோட இடுப்பை பிடிச்சி இந்த பக்கமா இழுத்து விடுறாரு சோழன். டைம் ஆகுது இல்ல அப்படின்னு அவரு தலையை சீவிட்டு இருக்க. பல்லவன் பின்பக்கமா வந்து தலையை நீட்டி முகத்தை இப்படி திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. டேய் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கமா அந்த பக்கமா பல்லவன் மாறி மாறி கண்ணாடிக்குள்ள தலையை நீட்டிட்டு இருக்காரு. டேய் கல்யாண மாப்பிள்ள ரெடி ஆகணும்டா, மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு பாண்டி பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு. டென்ஷன் ஆகுற சோழன் பல்லவனை தள்ளி விட்டுட்டு, டேய் என்னடா இப்படி வந்தா அப்படி வர்ற, அப்படி வந்தா இப்படி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எந்த கண்ணாடியையும் பார்க்காம பட்டு சட்டை பட்டு வேஷ்டியோட வெளியே வந்துகிட்டு இருக்காரு சேரன். அவரு ஷர்ட்டு பட்டனை போட்டுட்டு வந்துட்டு இருக்க. பல்லவன் அவரை பார்த்ததும், கண்ணாடி வேணா நீ வேணாம் போனேங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் ரெடி ஆயிட்டியானே அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாரு. அப்படின்னு அவர் தலையாட்டிட்டு இருக்க. கொடுங்க அப்படின்னு அவரோட கை பட்டனை போட்டு விட கையை எடுக்கிறாரு பல்லவன். அவரு அண்ணனோட ஷர்ட்டோட கையை மடிச்சு விட்டுட்டு இருக்க. டேய் விடுறா, நானே போட்டுக்கிறேங்கிறாரு அவரு. அண்ணே இருண்ணே, பரவாயில்லண்ணே, மாப்பிள்ள நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல்லவன் அவரோட ஸ்லீவை மடக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. சோழனும் கண்ணாடிக்கு அடிச்சுக்கிறத விட்டுட்டு அண்ணனை பார்த்துட்டு, அண்ணே பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில சூப்பரா இருக்கியண்ணே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு நிக்கிறாரு. பாண்டிய அவங்க அண்ணனை ரசிச்சுட்டு இருக்காரு. அவரு ஈன்னு போஸ் கொடுத்துக்கிட்டு அடுத்த கையோட துணியை மடிச்சு அரைக்கையா மாத்திக்கிட்டு இருக்காரு. சோழன் அவரோட முகத்தையே ஆராய்ச்சி பண்ணிட்டு, எல்லாம் ஓகே ஆனா ஒண்ணு குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியா என்னன்னு கேக்குறாரு பல்லவன். சேரனு என்னடாங்கிற மாதிரி பார்க்க, மேக்கப் போடல அப்படின்னு சோழன் சொல்ல. டேய் போடா, சும்மா மூஞ்சில எதையாவது தடவி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம், இப்பவே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சேரன் சொல்றாரு. அண்ணே அது ஃபேஷியல் பண்ணதுனால அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு, அதனால தான் அப்படி உட்கார வச்சோம், இப்போ லைட்டாக பவுடர் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுடுவோம், வேற எதுவும் வேணாங்கிறாரு பல்லவன். டேய் அதெல்லாம் வேணாண்டா நீ விடுங்கிறாரு சேரன். அண்ணே 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 போட்டுக்கோண்ணே, எல்லா நாளுமா போட்டுக்க சொல்றோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே போட்டுக்கண்ணே அப்படிங்கிற சோழன். பல்லவா போட்டு விடுறாங்கிறாரு. ஆஹா அதெல்லாம் முடியாதுங்கிற சேரன். டேய் பாண்டி நீயாவது சொல்லுடாங்கிறாரு. அண்ணே இருண்ணே நான் பேசுறேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, எனக்குன்னு பேசுறதுக்கு என் தம்பி பாண்டி இருக்காண்டாங்கிற மாதிரி சேரன் மிதப்பா பாக்குறாரு. டேய் சோழா பல்லவா நிக்க வச்சு எப்படிடா பவுடர் போடுவீங்க, உட்கார வச்சு போடுங்கடா அப்படின்னு சொல்ல. டேய் யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற மாதிரி சேரன் பார்க்க. அப்படி சொல்லுடாங்கிறாரு சோழன். பல்லவா அண்ணனை கூப்பிட்டு உட்காரவை அப்படின்னு சோழன் சொல்ல. அண்ணே உட்காரு அப்படின்னு அவரு தள்ளிக்கிட்டு போறாரு பல்லவன். டேய் என்னங்கடா 3 பேர் இப்படி பண்றீங்கன்னு புலம்பிக்கிட்டே போய் உட்கார்றாரு சேரன். இதோ பவுடர் கொண்டு வரேன்டா அப்படின்னு சேரன் கையை பிடிச்சிட்டு இருக்க பல்லவன் கிட்ட சொல்றாரு சோழன். இந்தான்னு கொண்டு வந்து கொடுக்க. அண்ணே கொஞ்சோட டச் அப் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்தா அப்படின்னு பவுடரை கொண்டு வந்து கொடுக்குறாரு.
பாண்டி இது எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ளர பொருள் எடுத்து வைக்கிறாரு பேக்ல. நடேசன் ஒரு அழகான ஆரஞ்சு கலர் ஷர்ட்டும் வேஷ்டியுமா வர்றாரு. தோல்ல வழக்கம் போல ஒரு துண்டு. வர்றவரு சாமி கிட்ட நின்று, ஐயா ஐயனாரப்பா, எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்க, செய்யறத சிறப்பா செய்யணும் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு. இலே மாப்பிள்ள சீக்கிரம் ரெடியாக மாட்டியா? எவ்வளவு நேரமா ரெடி ஆகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொஞ்சம் வாசப்பக்கமா வர, ஐயா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அனீஷ் வர்றாரு. ஒரு ஷெர்வானியை போட்டுக்கிட்டு கையில ஒரு பேக்கோட வர்றாரு. ஒரு சின்ன சிண்டு. என்னடா நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்கடா அப்படிங்கிறவர். வா அனீஷ் அப்படின்னு அனீஷ் முதுகுல ஒரு தட்டு தட்டிட்டு வெளியே போறாரு. வாங்க பையான்னு சோழன் சொல்ல, வா அனீஷ்ங்கிறாரு சேரன். பல்லவனும் பவுடர் அடிச்சு விட்டுட்டு, வாங்க அனீஷ் பையா, அண்ணனை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்க அனீஷ் ரொம்ப ரசனையோட உட்கார்ந்துருக்க சேரனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாரு அனீஷ், வம்புக்குன்னே உட்கார வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சேரன் கம்ப்ளைண்ட் பண்ண அவரை சிரிப்பும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு அனீஷ். என்னன்னு அண்ணன் எப்படி சொல்லுதுன்னு பல்லவன் பார்க்க, நீ பண்றா அண்ணன் அப்படிதான் சொல்லும் அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவன் மறுபடியும் டச்சப் பண்றாரு. டேய் போதும்டா அப்படின்னு சேரன் சொல்ல, கொஞ்சம் தானே, இதோ அவ்வளவுதானே அப்படின்னு போட்டு விடுறாரு. அவ்வளவுதான் எழுந்திருச்சுக்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, அவரு முகத்தை தொடச்சிக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. தொடைக்காதானே அப்படின்னு அவரோட கையை பிடிச்சிட்டு கண்ணாடி முன்னாடி கொண்டு வந்து நிக்கிறாரு பல்லவன். இப்ப பாரு அப்படின்னு பல்லவன் சேரனை கொண்டு வந்து கண்ணாடியில காட்ட அவரும் பார்த்துட்டு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிறாரு. விட்டா அனீஷே சேரனை சைட் அடிப்பார் போல அப்படி பார்த்துட்டு இருக்காரு. அனீஷ் பையா, எங்க அண்ணன் எப்படி இருக்குன்னு கேக்குறாரு சோழன். சூப்பரா இருக்காரு அப்படின்னு உடனே சொல்றவரு சேரன் அவரை பார்க்க, பையா ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவரும் வெக்கத்தோட தேங்க்ஸ் அனீஸ்ன்னு சிரிக்கிறாரு. அவரு வெக்கமும் சந்தோஷமா நின்னுட்டு இருக்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரூம்குள்ள சந்தாவுக்கு நிலா மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே பியூட்டிஷியனா மாதிரி ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு விட்டு மேல லைட்டா பிரஷால பிங்க் பவுடர் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. சந்தாவும் ஈன்னு புன்னகை மணியா உட்காந்து முகத்தை காட்டிட்டு இருக்காங்க. அடுத்து மஸ்காரா எல்லாம் போட்டு விட்டுட்டு டச் அப் முடிச்சுட்டு கீழே வச்சுட்டு ஏதோ ஒன்னு கையில எடுத்து, இந்த கலர் ஓகேவான்னு கேக்குறாங்க நிலா. இதுல லைட் ஷேட் இல்லையான்னு சந்தா கேக்குறாங்க. இதுல லைட்டா போட்டா தெரியவே தெரியாது, போட்டோவுல நல்ல பிரைட்டா தெரியணும்ல அப்படின்னு நிலா சொல்ல, ஐயையோ இவ்வளோ டார்க்காவா அப்படின்ற மாதிரி சந்தா கொஞ்சம் சங்கடமா பாக்குறாங்க. நான் கொஞ்சம் போட்டு விடுறேன், ஓகேவான்னு பாருங்க, இல்லைன்னா நம்ம மாத்திடலாம் அப்படின்ற நிலா சந்தாவுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறாங்க. இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சந்தா உதட்ட மின்னுட்டு இருக்காங்க. ஓகே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அப்படின்னு நிலா ஒரு சின்ன கண்ணாடியை கொடுக்க சந்தா அதில் பார்த்துட்டு சந்தோஷமா தலையாட்டுறாங்க. ஓகேவா அப்படின்னு நிலா கேட்க சந்தாவும் சூப்பர்னு தலையாட்டுறாங்க. அவங்களே அவங்க அழக கண்ணாடியில ரசிச்சுட்டு இருக்காங்க. ஃபாண்டா கலர் பட்டு சாரிக்கு கிரீன் கலர் பிளவுஸ் போட ஜுவல்ஸும் அதுக்கு மேட்சா போட்டு விட்டுருக்காங்க. அந்த டர்காய்ஸ் கிரீன் ஸ்டோன்ஸ் அண்ட் ஹேங்கிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா அந்த ட்ரெஸ்க்கு பொருந்தி இருக்கு. அடுத்து சந்தாவோட கையில நிறைய வளையல்களை அடுக்கிட்டு இருக்காங்க நிலா. நிலாவும் ஒரு டார்க் லிலா கலர் பட்டு சாரியும் ஆரி ஒர்க் பண்ண பட்டு பிளவுஸ்மா அழகா ரெடி ஆகி தான் இருக்காங்க. பல்லவன் சேரனுக்கு பெர்ஃப்யூம் அடிச்சு விட்டுட்டு இருக்க, டேய் போதும் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பல்லவன் அவரை விட்டுட்டு அவருக்கே அடிச்சுக்கிறாரு. அப்புறம் அனீஷ் பையா, உங்க தங்கச்சி கல்யாணம் ஒரே ஜாலி தான் இல்ல அப்படின்னு அனீஷ் தோல்ல கைய போட்டுட்டு கேக்குறாரு சோழன். அவரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு சேரனை பார்த்து, ஆமா அதுவும் சேரன் பையாவுக்கு சந்தாவை கட்டி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட கொஞ்சம் பெருமையும் வெக்கமா சிரிக்கிறாரு சேரன். ஆனா ஒரே ஒரு வருத்தம் தான் அப்படின்னு அனீஷ் சொல்ல, அது என்ன பையா சொல்லுங்க உடனே தீத்துருவோங்கிறாரு சோழன். எல்லாரும் என்ன ஏன் அனீஷ்க்கு வருத்தம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சந்தா கல்யாணத்தை பார்க்க எங்க அம்மா அப்பா இங்க இல்ல, அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றாரு அனீஷ். அனீஷ் நாங்க கட்டாயப்படுத்தினதுனால தான் இந்த கல்யாணம் உடனே நடக்குதுல்ல அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணணும் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும்னு சொன்னதே அவரு தானே என்ன அப்படின்னு பாண்டி ஞாபகப்படுத்துறாரு. எல்லாரும் அமைதியா இருக்க, பையா நீங்க தானே கல்யாணத்தை உடனே பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமா சொன்னேன்தான், அது உண்மைதான் அப்படின்னு அனீஷ் சங்கடத்தோட நிக்க, அது வந்து பையா இந்த மாதிரி சென்டிமெண்ட் டைலாக் எல்லாம் அண்ணன் முன்னாடி சொல்லாதீங்க, அப்புறம் உடனே பீகாருக்கு கிளம்பி போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அண்ணன் சொல்லும் அப்படின்னு சோழன் அனீஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அண்ணன் செஞ்சாலும் செய்யண்டா அப்படிங்கிற மாதிரி பாண்டி சிரிக்கிறாரு. ஏன்னா எங்க அண்ணன் அவ்வளோ நல்லவருங்கிறாரு சோழன். சேரன் என்னமோ கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காரு இதை கேட்டு. அண்ணன் இதெல்லாம் கண்டுக்காதுண்ணே, பெருசா எடுத்துக்காத, லூஸ்ல விடுங்கிற மாதிரி ஆதரவா அவர் கையை பிடிக்கிறாரு பல்லவன். சந்தாவுக்கு டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கொத்தா ஒரு பூவை கொண்டு வந்து அவங்க தலையில வச்சு விடுறாங்க நிலா. அவங்களும் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் முன்பக்கமா வந்து பாருங்க என்ன அவங்க தலையாட்ட. சந்தா அவங்க முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கே அவங்க ரொம்ப அழகா இருக்கிறது தெரிய
அப்படின்னு திருப்தியா நிலாவை பாட்டு தலையாட்டுறாங்க. இல்ல அவங்க நெத்திச்சுட்டியை சரி பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம்னு போறாங்க. சந்தா கண்ணாடியில அவங்க தலையில இருக்க பூ, அவங்க ஹேர் ஸ்டைல், போட்டிருக்க ஜுவல்னு ஒவ்வொன்றா ரசிச்சுட்டு இருக்காங்க. நிலா கதவை திறந்துகிட்டு வெளியே வர அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு சோழன். அவங்களையும் ஏதோ எல்லாரையும் அசத்தணும்னு வர்ற மாதிரி அப்படியே மெதுவா அடி மேல அடி எடுத்து வச்சு மிதக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி வந்த மாதிரி அவங்க வந்து நிக்க சோழன் தலையில இருந்து கால் வரைக்கும் மறுபடியும் கால்ல இருந்து தலை வரைக்கும் மெதுவா பாக்குறாரு. ரொம்ப நேரம் ரசிச்சவரு நிலா உனக்கு புடவை நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குன்றாரு. நிலா முறைப்பா பார்க்க அதுவும் இந்த புடவையில சூப்பருங்கிறாரு அவரு. அப்பவும் நிலா முறைச்சிட்டே இருக்க சேரன் சிரிப்போட பாக்குறாரு. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எலியும் பூனை மாதிரி அடிச்சுக்குவீங்களாடா அப்படின்னு சேரன் பார்க்க சோழனுக்கு புரிஞ்சிருது. சாரி 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 உனக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கு அப்படின்னு திருத்திக்க அப்படின்னு நிலா சிரிப்போட பாக்குறாங்க. அண்ணான்னு கூப்பிட சேரன் திரும்புறாரு. கண்ணை மூடுங்கன்னு சொல்ல எதுக்கு பண்றாரு, கண்ணை மூடுங்க சொல்றேன் அப்படின்னு நிலா சொல்ல என்னன்னு சொல்லுப்பாங்கிறாரு அவரு. நான் சொல்லும் போது கண்ணை திறக்கணும், இப்ப கண்ணை மூடுங்க அப்படின்னு நிலா சொல்ல சரின்னு கண்ணை மூடுறாரு அவரு. அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு நிலா மறுபடியும் ரூம்குள்ள போறாங்க. நிலாவோட சாரியும் அவங்களோட ஹேர் ஸ்டைல் பூவன்னு எல்லாத்தையும் ரசிச்சுட்டே நிக்கிறாரு சோழன். சேரனும் நல்ல பிள்ளையா கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்துருக்க எதுக்கு அண்ணனை கண்ணை மூட சொல்லிட்டு போனாங்க இவங்க அப்படின்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு பாண்டி. அண்ணி ஏதோ கொண்டு வந்து அசத்த போறாங்கன்ற மாதிரி பல்லவனு சிரிப்போட பாத்துட்டு இருக்காரு. புன்னகை மன்னனா நின்று பாத்துட்டு இருக்காரு. ஒரு கதவு திறந்திருக்க அது வழியா மெதுவா வர்ற நிலா அடுத்த கதவையும் திறந்து விட்டுட்டு சந்தாவை மெதுவா கைப்பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு ஜாலியான பிஜிஎம் ஓடிக்கிட்டு இருக்க நிலா கொண்டு வந்து சந்தாவை சேரனுக்கு கொஞ்சம் பக்கமா நிறுத்தி வைக்கிறாங்க. சின்ன சின்ன சலங்க சத்தம் கேட்டு சேரன் மெதுவா கண்ணை வழிச்சு பாக்குறாரு. சந்தாவும் அவரையே பாத்துக்கிட்டு இருக்க சந்தாவோட அழகுல அசந்து போய் உட்கார்ந்து இருந்த சேரன் அவரையும் அறியாம அப்படியே மெதுவா எழுந்திருக்கிறாரு. அவரும் அப்படியே தரையில இருந்து கால் வரையிலும் பார்த்தவரு அப்படியே மெல்ல மெல்லமா தலை வரைக்கும் பாக்குறாரு. அப்படியே ஒரு அழகு சிலை மாதிரி சந்தா நின்னுட்டு இருக்காங்க. சோழன் பாண்டி எல்லாரும் சிரிப்போட பாத்துட்டு இருக்க நிலாவும் சந்தோஷம் சிரிப்போட பாக்குறாங்க. சேரன் என்னமுமா அப்படியே வாயடிச்சு போய் அப்படியே நின்னுட்டு இருக்க மே கைசேகும் அப்படின்னு சந்தா கேட்க பகுத் அச்சாக அப்படின்னு அவரு ஹிந்திலேயே சொல்ல சந்தா ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சோழனோட சந்தோஷத்தை ரசிச்சுட்டு நிக்கிறாரு அனீஷ். எல்லாருமே சந்தோஷமா ஒருத்தர் பாத்துக்க அச்சு ஹோகையா அப்படின்னு அண்ணங்கிட்ட கேக்குறாங்க சந்தா. ரொம்ப நல்லா இருக்கு சந்தா அப்படின்னு அவங்க அண்ணனும் தங்கச்சியை தலையில இருந்து கால் வரையில பார்த்துட்டு கண்ணில் துளிர்த்த கண்ணீரை தொடச்சிக்கிறாரு. சந்தாவுக்கும் கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுது. அவங்களும் லைட்டா கண் கலங்கி நிக்கிறாங்க. அவங்களும் லைட்டா கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்க சேரன் ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. அனீஷ் மெதுவா தங்கச்சி கிட்ட வந்து சரி சரி நான் அழறத பார்த்து நீயும் அழுவாத, அப்புறம் மேக்கப் கலைஞ்சிட போகுது அப்படின்னு சந்தாவோட கையை பிடிக்க சந்தா ஆறுதல் தேடி அப்படியே அவரு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. ஏன்னா இப்ப சந்தாவுக்கு அம்மா அப்பா அண்ணான்னு அத்தனையுமா நிக்கிறது அனீஷ் தான். எல்லாருமே கொஞ்சம் நெகிழ்ச்சியும் புன்னகையுமா பார்த்துட்டு இருக்காங்க. பொதுவா சந்தாவோட முகத்தை நிமித்துற அனீஷ் அவங்கள நார்மல் கொண்டு வர்றதுக்காக ஜாலியா பேசுறாரு. எல்லாரோட முகமும் ஒரு மாதிரி இருந்தது இப்ப மாறி எல்லாரும் கலகலப்பா சந்தோஷமா மாறிட்டு இருக்காங்க. ஆப்கோ பி ஏ வேஷ்டி சட்டா பகுத் அச்சாக என்றாங்க. சந்தா சொன்னது கேட்டு சிரிக்கிற சேரன் தேங்க்ஸ் பாங்கிறாரு. சந்தாவோட முகத்துல இப்ப சிரிப்பு வர கண்ணில் இருக்க கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறிடுது. சோழன் வெளியே பார்த்து போட்டோகிராஃபர் அண்ணா இங்க வாங்க அண்ணான்னு கூப்பிட இதோ வர்றேன்னு சத்தம் கொடுக்குறாரு. அவரு உள்ளர வந்தவரு சொல்லுங்க சார்னு சொல்ல பொண்ணு மாப்பிள்ள ரெடி நச்சுன்னு அழகா 4 போட்டோ எடுங்க பாப்போன்றாரு. ஓகே ஓகே அப்படின்னு ஒரு போட்டோ எடுக்க ஆரம்பிக்க நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கன்றாரு சோழன். எடுங்க நல்லா எடுங்கன்னு சொல்ல சேரனும் சந்தாவும் ரொம்ப நெருக்கமா நிக்கிறாங்க. சந்தா அப்படியே அண்ணனோட கைய பிடிங்க அப்படின்னு நிலா சொல்ல சந்தா சேரனோட கைக்குள்ள கைய விட்டு கோத்துக்கிறாங்க. அப்படியே நீங்களும் போய் நில்லுங்க அப்படின்னு அனீஷ் கிட்ட சொல்லிட்டு நிலா மொபைல் எடுத்துட்டு தள்ளி போக அனீஷ் போய் தங்கச்சி கிட்ட நிக்கிறாரு. அவங்க 3 பேரையும் ஒரு கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கிறாங்க. அடுத்ததா பல்லவனும் பாண்டியும் போய் நிக்க அடுத்த பக்கம் நிலாவும் சோழனும் நிக்கிறாங்க. சேரன் நடுப்புற நிக்க இந்த பக்கம் ஒரு 3 பேரு அந்த பக்கம் ஒரு 3 பேர்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா வெளியே போறாங்க. வாங்க அங்கிள்னு சொல்லிக்கிட்டே அவங்க உள்ளர வர என்னப்பான்னு நடேசன் வர்றாரு. என்ன போட்டோவான்னு அவரு கேட்க ஆமா வாங்க அங்கிள் அப்படின்னு நிலா சொல்லிட்டு அண்ணே அந்த சேர் எடுங்கண்ணே அப்படின்னு சொல்ல வாங்கப்பான்னு சொல்லிட்டு சேர் எடுக்கிறாரு சேரன். டேய் எனக்கு எதுக்குடா சேரு, டேய் நீங்க 2 பேரும் சேர்ல உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு சேரனையும் சந்தாவையும் சேர்ல உட்கார வச்சுட்டு எல்லாருமே பின்னாடி நின்னுக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப அழகா தான் இருக்கு. போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்க டேய் நல்ல நேரத்துல கோவிலுக்கு போகணும்டா ராகு காலம் வந்துட போகுதுங்கிறாரு அவரு. ஆமா சீக்கிரம் வாங்கன்னு சோழன் சொல்ல வாங்க வாங்க அப்படின்னு முதுவாலா வெளியே போறாரு நடேசன். சட்டுப்புட்டுன்னு கிளம்புங்க வாங்க சாமி கும்பிட்டுட்டு போலான்னு சாமி படத்துக்கிட்ட வந்து நிக்கிறாரு அவரு. அவரே தீபத்தை ஏத்தி வைக்க எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. தீபாராதனை காட்டிட்டு அதை பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட காட்ட அவங்க ஆரத்தி எடுத்துக்கிறாங்க. அடுத்து
எல்லாருமே தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க அவரு தீபாராதனை தட்ட வச்சுட்டு விபூதி எடுத்து நெத்தியில வச்சுக்கிறாரு. முருகர் கோவில்னு சொன்னாங்க, ஆனா மேல அம்பாலோட சிலையும் கீழே சூளமும் நிக்குது. எல்லாரும் கோவில் வாசப்படி தாண்டி கொடிமரத்துக்கிட்ட வந்து கும்பிடுறாங்க. அங்க இருக்க பலிபீடத்தை தொட்டு நடேசன் கும்பிட எல்லாருமே அப்படியே கும்பிட்டுக்கிறாங்க. எல்லாரும் கும்பிட்டுட்டு ஒரு மண்டபத்துக்கு வர அந்த கோவில் மண்டபத்துல குருக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் அங்க சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் சந்தோஷமா வந்து நின்னு பாத்துட்டு இருக்க. அண்ணே நீ வானே அப்படி உட்காந்துக்கலான்னு சோழன் கூப்பிடுறாரு. அங்க போய் உட்கார வேணாமான்னு மனப்பாய காமிக்கிறாரு அவரு. இல்லன்னு ஐயர் இப்பதான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் டைம் ஆகும் போல. 9 to 10 நல்ல நேரம். நீ அப்பா அங்க போய் உட்கார்ந்தா போதுன்னு சொல்ல. அப்படியா சரிங்கிறாரு அவரு. அண்ணனுக்கு பாத்தியா எவ்வளவு அவசரம்னு அப்படின்னு கிண்டல் பண்றாரு பாண்டி. அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் அப்படிலாம் இல்லடா, எனக்கு மட்டும் என்ன இதெல்லாம் முன்ன பின்ன பழக்கமா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. எல்லாரும் சிரிப்போட அவரை பாக்குறாங்க. என்கிட்ட எதுவுமே சொல்லாம எனக்கு தெரியாம எல்லா ஏற்பாட்டையும் நீங்க தானே பண்ணீங்க, அதுதான் உங்ககிட்ட கேட்டேங்கிறாரு சேரன். என்ன நல்லா சமாளிக்குதுல அப்படின்னு பல்லவன் கேட்க, பின்ன இருக்காதாடா பல்லவா, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சமாளிக்கணும்ல, அதான் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கிது போல அப்படின்னு சோழன் பயங்கரமா ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. டேய் சும்மாருடா அப்படின்னு சேரன் சமாளிக்கிறதுக்கு அசடு வழிஞ்சிட்டு நிக்க எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. நிலா சந்தாவை கூட்டிட்டு போய் உட்கார வைங்க, பல்லவா அண்ணனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, கூட்டிட்டு போய் பார்த்து உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இங்க வர்றாரு. அந்த பக்கம் சந்தாவை நிலாவை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் சேரனை அண்ணன் தம்பி 3 பேரும் தள்ளிட்டு போறாங்க. நடேசன் ஐயர்கிட்ட டீடைல்ஸ் கேட்டுக்க ஐயரும் நடேசனுக்கு நிறைய விளக்கம் சொல்றாரு. சேரனும் தம்பிங்களும் அப்படியே கோவில சுத்தி வந்து சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டு முடிக்க, அண்ணே உட்காரலாம் வாண்ணே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி ஒரு 4 சேர் போட்டிருக்க அங்க அண்ணனை கூட்டிட்டு போறாரு சோழன். உட்காருன்னு சோழன் சொல்ல சேரன் ஒரு சேர்ல உட்கார தம்பிங்க 3 பேரும் உட்கார்றாங்க சுத்தி. அப்போ ஒருத்தர் சோழன் கிட்ட வந்து, அண்ணே கோவில் வாசல்ல மாலை சொல்லியிருந்தீங்களா, இதாங்க கொடுத்து விட்டாங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்க அந்த அழகான 2 மாலையை வாங்கிட்டு சோழன் குருக்கள்கிட்ட போறாரு. இங்க மறுபடியும் போட்டோ செஷன் போயிட்டு இருக்கு. மாலையை கொடுத்துட்டு குடுன்னு ஓடி வர்ற சோழன், டேய் நான் இல்லாம போட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. வாண்ணே அப்படின்னு பல்லவன் அவரோட தோளோட கையை போட்டுக்க, அப்படியே பாருங்க அப்படின்னு அவங்க 4 பேரையும் போட்டோ எடுத்து தள்ளிட்டு இருக்காரு போட்டோகிராஃபர். சந்தாவை நிலா கூட்டிட்டு வர வேகமா ஓடி வந்த அனீஷ் அடுக்கி வச்ச அந்த சேர்ல இருந்து ஒரு சேர் எடுத்து போட்டு சந்தா உட்காருன்னு கொடுக்குறாரு. சந்தா உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்ல அவங்க உட்காடுறாங்க. அடுத்து நிலாவுக்கும் சேர் எடுத்து கொடுக்க அவங்களும் உட்காடுறாங்க. இன்னொரு சேர்ல அனீஷ் கொண்டு வந்த பேக் வச்சுட்டு நான் போய் பையாவை பார்த்துட்டு வரேங்கிறாரு. சரின்னு தலையாட்டுறாங்க நிலா. சந்தா யோசனையா அப்படியே கொஞ்சம் கலங்கி உட்கார்ந்துருக்க. சந்தா என்னாச்சுன்னு கேக்குறாங்க நிலா. சிரிங்கன்னு சொல்ல சந்தா சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இங்க 4 பேரும் போட்டோ எடுத்து முடிக்க, அண்ணே உட்காருனேங்கிறாரு சோழன். போட்டோ எடுப்போமா நாம அப்படின்ற நிலா அவங்க மொபைல்ல சந்தாவை போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கன்னு எடுத்த போட்டோ அவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ணனோட நாமெல்லாம் இருக்கோம், ஆனா சந்தாக்காவோட அண்ணி மட்டும் தான் இருக்காங்கல்லன்னு பல்லவன் கேக்குறாரு. ஆமாண்டாங்கிறாரு பாண்டி. அங்க இருந்து அவங்க இவங்கள பார்க்க இவங்க அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு சந்தாக்கா வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க சேரனுக்கு குற்ற உணர்ச்சியும் சங்கடமா இருக்கு. ஆமாண்டா கண்டிப்பா வருத்தப்படுவாங்க அப்படின்னு பாண்டியும் சொல்ல அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி சந்தாவும் அங்க ரொம்பவே வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க. இங்க சேரன் ரொம்பவும் குற்ற உணர்ச்சியும் வருத்தமா உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பீகார்ல இருந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு வந்துதான் கல்யாணம்னு ஒருவேளை முடிவெடுக்க போறாங்களா என்னங்கிறத வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.